OnePlus 12R அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். ஸோ இப்போ MWC சமீபத்தில் முடிஞ்ச பார்சிலோனா MWCயில் வந்து இதே OnePlus 12Rக்கு Genshin Impact Editionும் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இரண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்குள்ள பல வித்தியாசங்கள் இருக்கு. டிசைன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பல வித்தியாசங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மொபைலில் முக்கியமாக இந்த ஜென்ஷின் இம்பேக்ட் கேம் விளையாடுறவங்களுக்கு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டாக இருக்கும். ஸோ ஜென்ஷின் இம்பேக்ட் இல்லாத நார்மல் எடிஷன் 12R எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இதுதான் அந்த OnePlus 12Rனுடைய ரெகுலர் எடிஷன். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த மொபைலுக்கு நம்ம அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம புதுசாக வந்திருக்கிற இந்த ஜென்ஷின் இம்பேக்ட் எடிஷனுடைய நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாக்ஸ் பேக்கேஜிங்க்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின் கேரக்டர்னுடைய படம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மெயின் கேரக்டருடைய பேர் டிரைவிங் தண்டர் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஷின் இம்பேக்ட் எடிஷன் அப்படிங்கிறதையும் இங்கே போட்டிருக்காங்க. OnePlus அண்ட் ஜென்ஷின் இம்பேக்ட் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. அப்படி விரிஞ்சு தாமரை லோட்டஸ் உடைய ஒரு ஓப்பனிங் ஃப்ளவர் மாதிரி ஓப்பன் ஆகுது. திறந்தோடனே உள்ளுக்குள்ளே பாக்ஸ் இன்னும் வெயிட்டாக ஹெவியாக இன்னும் உள்ளுக்குள்ளே பண்ணியிருக்காங்க போல். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அவுட்டர் கவரை வெளியே வச்சுருவோம். ஸோ இதில் நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்ம பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன். ஸோ ஜென்ஷின் இம்பேக்ட் எடிஷன் OnePlus 12R நம்ம பார்ப்போம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். கீச்சிங் இந்த கேரக்டருடைய ஃபோட்டோ போட்ட ஒரு பின் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பர்பிள் கலரில் மேட் ஃபினிஷிங்கில் இந்த மெயின் கேரக்டருடைய பேர் கீச்சிங் அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே இந்த ஒரு ஃப்ளோரல் பிரிண்டிங் ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வித்தியாசமான ஒரு டிசைன். கலருமே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மொபைல் ஃபோனில் நார்மலாக நம்ம பார்க்காத ஒரு கலர் வித்தியாசமாக இருக்குது. பட் டிசைன் அப்புறம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய அந்த OnePlus 12R எப்படி இருக்குமோ அதே தான். உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் பட்டன்ஸோடைய லே அவுட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. பட் இந்த பாக்ஸுக்குள்ளே இதை விட பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே உங்களுடைய ஷோகேஸில் இது அழகாக செட்டப் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸையும் நம்ம செட்டப் பண்ணுவோம். சிம் எஜெக்டர் பின்னுடைய டிசைன் பாருங்கள். வாவ், ரொம்ப அழகாக இருக்குது, எலிகண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்டிஃபேக்ட் நம்ம கையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் டிசைன் சூப்பராக இருக்குது. வித்தியாசமான ஒரு டிசைன். இந்த மாதிரி சிம் எஜெக்டர் பின் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் ரெகுலரான அவங்க மேண்டேட்டரியாக கொடுக்கக்கூடிய அந்த மெம்பர்ஷிப் கார்டு, குயிக் கைடு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்டை நம்ம எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் எடிஷனுக்கான சூப்பரான ஒரு பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் பேக் கேஸ். இதுலேயும் இந்த கேரக்டர் கீச்சிங்கோடைய ஃபோட்டோ போட்டு OnePlus ஜென்ஷின் இம்பேக்ட் ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. இதை ஃபோனில் பொறுத்தனோடனே இப்படி தான் இருக்குது. 100 வாட்டுக்கான சூப்பர் வூக் சார்ஜர் அப்புறம் USB Type-C கேபிள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய சேம் லாவெண்டர் கலர் கோஆர்டினேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கஸ்டம் தீம்டு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்குன்னு பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. ஷர்ட்லேயோ பேக்லேயோ எதில் வேணால் நீங்கள் பின் பண்ணிக்கலாம். பின்னாடி இந்த மாதிரி ஒரு பின் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கொடுத்துருக்க பாக்ஸுக்குள்ளே ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. இந்த ஒன்றும் இல்லாத பாக்ஸுக்கு எதுக்கடா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அவங்க வச்சிருக்க அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அது தவிர நார்மலான ஸ்டிக்கர்ஸ், அப்போ நம்ம பார்த்தது வந்து பின்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம நார்மலான ஸ்டிக்கர்ஸ் இதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் அக்ரிலிக் ஸ்டாண்டு. ஸோ ஃபோனை நீங்கள் வைக்கிற இடத்துல இதை சூப்பராக செட்டப் பண்ணுறதுக்காக அக்ரிலிக் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் போட்ட ஒரு பிரிண்டிங், அதுவும் அக்ரிலிக்கில் தான் இருக்குது. பட் இதை நீங்கள் இது பக்கத்தில் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த செட்டப் மட்டும் இல்லை, இந்த மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்டு பேட்டர்னில் உங்களுக்கு ஜென்ஷின் இம்பேக்ட்னுடைய அந்த கீச்சிங்னுடைய தீம், அந்த மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கீச்சிங். ஸோ அந்த கேரக்டருடைய தீமில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய யூஐயில் ஒரு சில கஸ்டமைசேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைவ் வால்பேப்பர் உங்களுக்கு கீச்சிங்னுடைய தீமில் இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த பொண்ணு கையில் அந்த OnePlus 12R மொபைல் ஃபோன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொபைலில் நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் அன்லாக் பண்ணுறப்போ இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னு தெரியல,
அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனுமே உங்களுக்கு கீச்சிங்கோடைய அனிமேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வால் பேப்பர் இருக்குது. அதே மாதிரி ஒரு லாவெண்டர் ஃபினிஷிங்கில் ஒரு வால் பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐக்கன்ஸ் எல்லாமே அந்த ஜென்ஷின் இம்பாக்ட்னுடைய தீம் ஆஃப் ஐக்கன்ஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மொபைலில் ஃபோனை நீங்கள் வாங்கி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செக் பண்ணுறப்போ இந்த கேம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்காது. இந்த கேமை நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ தீமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுடைய என்டையர் தீமே உங்களுக்கு அந்த லாவெண்டர் வயலட் கலரில் உங்களுக்கு இருக்குது. ஸோ வால்பேப்பர் வேணும்னா நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் வால்பேப்பர் உங்களுக்கு ஒரே ஒரு லைவ் வால்பேப்பர் தான் ஜென்ஷின் இம்பாக்ட்னுடைய தீமில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக் வால்பேப்பரும் ஒரு வால்பேப்பர் அந்த தீமில் கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட்டில் எந்த சேஞ்சும் உங்களுக்கு கிடையாது. கலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கலர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த வால்பேப்பருக்கு செட்டாக இருக்கிறதுனால இந்த தீமுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐக்கன்ஸ்லேயுமே உங்களுக்கு இந்த ஐக்கன் சப்போஸ் அவங்களுடைய ஜென்ஷின் இம்பாக்ட் ஐக்கன்ஸ் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐக்கன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓவராலாகவே இந்த மொபைல் ஃபோனை வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஜென்ஷின் இம்பாக்ட் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு தீமுக்கு நான் போகணும், டிஃபால்ட் தீமுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் தீம்ஸில் போய் டிஃபால்ட் தீமை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல ஒரே ஒரு இந்த கிளாக் மட்டும் இந்த காம்பஸ் ஸ்டைலில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த அனிமேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து இந்த ஜென்ஷின் இம்பாக்ட்னுடைய அந்த தீமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் எட்ஜ் லைட்டிங்கில் அந்த பர்பிள் கலர் இல்லை. இப்போ சவுண்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிங் டோன்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் டோன்ஸ் இதுலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஒரே ஒரு அடிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. We live in an era of change, as the old order that has existed for 1,000 years is about to be rewritten. Join me. Let us bear witness to this historical moment together. Let's finish this quickly. Something's come up? Let's finish this quickly. ஸோ நோட்டிஃபிகேஷன்லையும் உங்களுக்கு ரிங் டோன்லையும் ஜென்ஷின் இம்பாக்ட்ல வரக்கூடிய ஒரு சில டயலாக் இருக்கு. பட் இந்த ரிங் டோன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. ஆஸ் அ ரிங் டோன் அது ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. பட் மற்றபடி நம்ம OnePlus 12R ரிவ்யூவில் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதே தான். இதில் வேற எந்த சேஞ்சும் கிடையாது. எக்ஸ்ட்ராவாக காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்குறப்போ இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு கூடவே கொடுக்குறாங்க. இதுக்கான விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கு. நார்மலாக நீங்கள் வாங்கக்கூடிய OnePlus 12Rல நீங்கள் டாப் எண்ட் வேரியன்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதோடைய விலை வந்து 45,999, அதாவது 16GB RAM மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஜென்ஷின் இம்பாக்ட் எடிஷன் வாங்கினீங்க அப்படின்னா அதே 16GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதோட விலை வந்து 49,999. இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டத்துக்காக எக்ஸ்ட்ரா காஸ்ட். நீங்கள் ஜென்ஷின் இம்பாக்ட் கேம் நீங்கள் விளையாடுவீங்களா? நீங்கள் விளையாடக்கூடிய மற்ற கேமுடைய என்ன மாதிரி எடிஷனாக அவங்க OnePlusல வந்து எங்கள் இந்தியாவில் ஜென்ஷின் இம்பாக்ட் பதிலாக லான்ச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.